Hi viewers, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங் நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டுருந்தோம். அதாவது இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் டெக்னிக்கல் மேன் பவருக்கு வந்துட்டு நாளைக்கு வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ இருக்குது. சோ அந்த நேர்முக தேர்வுல எந்த மாதிரி क्वेश्चंस கேட்கலாம் அப்படி சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டுருந்தோம். சோ அத பார்க்கல அப்படினா ஒரு டைம் நீங்க கட்டாயம் பார்த்துக்கோங்க. சோ அத ஃபாலோ பண்ணி இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இன்டர்வியூக்கு நம்ம எப்படி அப்பியரன்ஸ் ஆகணும் அப்படின்றத நம்ம ஷார்ட்டா பார்க்க போறோம். சோ நம்ம சேனல்ல முதன் முறையா வீடியோ பார்க்கறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் அதுக்கு அப்புறம் ஆபீஸ் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்குமே வந்து நம்ம இதே மாதிரி தான் வந்து உங்களை கைட் பண்ணுவோம். அது மட்டும் இல்ல நம்ம கோஆபரேட்டிவ் எக்ஸாமும் கைட் பண்ணிட்டு இருக்கோம். சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் கோட். ஸோ ட்ரெஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் எந்த ஒரு இன்டர்வியூக்கு போனாலும் ட்ரெஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஒரு ட்ரெஸ்ஸே வந்து நம்மளை இம்ப்ரெஷனில் செட் பண்ணி விட்றோம். ஸோ அதனால் ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் ப்ராப்பராக சூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாய்ஸ் எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஷர்ட் போடுங்க, ப்ளூ பேண்ட் போடுங்க. ஸோ இது எதுவுமே வந்து இப்படி தான் போடணும்னு வருது எதுவுமே கிடையாது. இது நாங்கள் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் தான் உங்களுக்கு கொடுக்குறோம், இல்லை சஜஷன் தான் கொடுக்குறோம். ஸோ ஒரு ஒயிட் ஷர்ட்டு ப்ளூ பேண்ட் வந்து பாய்ஸ் போட்டுக்கோங்க, உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஷூஸ் இருந்தால் டெஃபினட்டாக ஷூஸ் போட்டுக்கோங்க. அது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேல்யூ ஆர்டரில் தான் போய் செட் ஆகும். ட்ரெஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா பாதி இம்ப்ரெஷனை கொடுத்துரும் ஒரு ஹியூமனை பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால தான் சொல்கிறேன் ட்ரெஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து பெட்டர் வந்து சேரீ அணிஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும், சுடிதாரும் அணியலாம். ஸோ இது ரெண்டு தான் வந்து நாங்கள் வந்து ஒரு சஜஷனாக தான் கொடுக்குறோம். ஸோ இது இருந்தால் கொஞ்சம் பெட்டரான ஒரு இம்ப்ரெஷனை கொடுக்கும் அப்படின்றது தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னா ஷுட் லுக்ஸ் சிம்பிள் அண்ட் குட். ஓகேவா, நீட்டாக இருந்தால் போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடாது. அது அப்படி இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மூஞ்சி சுளிக்கிற விதத்தில் எதுவுமே இருக்கக்கூடாது ட்ரெஸ் வந்து. ஸோ அதனால் இதை மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சனாலிட்டி அப்பியரன்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக ஹேர் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு க்ளீன் ஷேவ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் க்ளீன் ஷேவ் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து தாடியை வந்து நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நல்லா ஒரு ஷேப்பாக வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு பெட்டரான அப்ரோச்சு உங்களுக்கு பர்சனாலிட்டி அப்பியரன்ஸில். இதே இது கேர்ள்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் லூஸ் ஹேர் விடாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலரிங் அடிக்காமல் ஸோ இந்தமாரி இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது, பட் இதெல்லாம் வந்து ஒரு சஜஷன் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அப்பியரன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் ஃபேஸ் இல்லாத அளவு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு டயர்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க ஃபேஸை. ஸோ இந்த ரெண்டுமே இல்லாத அளவு ஃபேஸை செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆயில் ஃபேஸ் இருந்தால் உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து அதுக்கு தகுந்தான ஒரு பவுடர் போட்டுக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க. கோ டு த இன்டர்வியூ பிஃபோர் டைம். ஸோ 8 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க, நீங்கள் 7:30க்கு அப்பியரன்ஸ் ஆகிக்கோங்க. அறக்க பறக்க ஓடாதீங்க. அறக்க பறக்க ஓடுனீங்களே நமக்கு ஸ்வெட் ஆகும், தேவையில்லாத பிரச்சனைகள் கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் வந்துட்டு வாட்டர் பாட்டில் ஒன்று வச்சுக்கோங்க. ஸோ இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour இல்லை 15 minutes முன்னாடி வந்துட்டு நல்லா ஃபேஸ் மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு நீட்டாக வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆல்ரெடி நம்ம மார்னிங் பார்த்தோம், ரொம்ப சிம்பிள் தான். ஹவு டு ஃபேஸ் தி இன்டர்வியூ பேனல். ஸோ இன்டர்வியூ பேனல் வந்து இப்போ நீங்கள் போனோடனே வந்துட்டு ஒரு சாஃப்டாக பொலைட்டாக வந்துட்டு எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர்த்துக்கும் இண்டிவிஜுவலாக வந்து ஒரு க்ரீட்டிங்ஸை பாஸ் பண்ணிடுங்க. குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் சொல்லுங்கள். அதாவது குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார் அப்படின்ற மாதிரி போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா மேடம் இருந்தாங்கன்னா குட் மார்னிங் மேடம், குட் மார்னிங் மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கோங்க. ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு உங்கள் க்ரீட்டிங்ஸ் கொடுத்தப்பறம் அவங்க டெஃபினட்டாக வந்து அவங்களை உட்கார சொல்லுங்க. உட்கார சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே எந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து சேரை இழுக்காமல் சேர் இழுக்கிறப்ப பயங்கரமான நாய்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து டெஃபினட்டாக அப்சர்வ் பண்ணுவாங்க. இதெல்லாமா அப்சர்வ் பண்ணுவாங்கன்னா டெஃபினட்டாக இதுதான் அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பர்சனாலிட்டியை செக் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு பேனலை எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா அவங்க கேட்குற கொஷினை ரொம்ப கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். குறுக்குறுன்னு பார்க்காதீங்க. அவங்க கேட்குற கொஷின்ஸ் வந்து எனக்கு மறுபடியும் புரியல, இன்னொரு டைம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வச்சுக்காதீங்க. ஸோ ஏன்னா நம்ம ப்ராப்பராக லிசன் பண்ணணும், அதுதான் வந்து இங்கே மீனிங். ஸோ இல்லை அப்படின்னு வந்து நம்ம ஒரு டைம் வந்து தவற விட்டுட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக திருப்பி கேட்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. பட் கேட்குறப்ப வந்து ரொம்ப பொலைட்டான வேர்டை போடுங்க. அதாவது சாரி எனக்கு இன்னொரு டைம் சொல்லுங்கள், எக்ஸ்கியூஸ் மீ அப்படி சொல்லுங்கள், கம் அகைன் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். சொல்லிவிட்டு கேன் யூ ப்ளீஸ் ரிப்பீட் த கொஸ்டின் ஒன் மோர் டைம் அப்படின்ற மாதிரி கேளுங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகி போகணும், அதாவது ஃபிசிக்கல் அப்பியரன்ஸில் எப்படி இருக்கணும் அப்படின்றது. ஸோ டெஃபினட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஷர்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதாவது ட்ரெஸ்ஸஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய
ஹேரு, அப்புறம் ஃபேஸு. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் எப்படி நம்ம வந்து இன்டர்வியூ பேனல் வந்து ஃபேஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு நான் சொல்லணும்னு விருப்பப்பட்டது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ நாளைக்கு இன்டர்வியூ போகிற எல்லாருக்குமே வந்துட்டு ஆல் த பெஸ்ட். ஸோ நீங்கள் போயிட்டு வந்துட்டு நம்ம வீடியோக்கு முடிஞ்சால் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டாங்க அப்படின்னு. அது டெஃபினட்டாக வந்துட்டு நெக்ஸ்ட்டு வரவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். தேங்க்யூ.